ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். புக் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உஸ்தாடியன் அகாடமி அப்படிங்கிற அகாடமியிலேருந்து ஒரு சூப்பரான புக்கு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா, இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த புக்கு பக்காவான புக்காக இருக்கும். இந்த புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கேஜிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சிங்கிள் புக்கில் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு கூட ஒரு போஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ புக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த புக்கோடைய ஸ்பெஷாலிட்டியே ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. குரூப் 2 2A ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக. தமிழில் பார்க்கும்பொழுது நிறைய புக்கு நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான புக் சோர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அதுலேயும் இந்த லாங்குவேஜ்க்கான புக் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு புக்ஸ் அந்தளவுக்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்குனா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் புக்குன்னு சொல்லலாம். இதில் என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா, டோட்டலாக 7 யூனிட்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. புக்கு வந்து ஒரே புக்காக 6th to 12th இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன், எனக்கு A to Z எதுவுமே தெரியாது, ஒரு லாங்குவேஜில் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த புக்கில் 6th to 12th கவர் ஆகிற எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் எல்லாம் அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் தவிர்த்து அவங்களுமே சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்குது. புக்கு வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது புக்கு. ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இந்த பேஜில் மெசேஜ் டு ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய புக்கு நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த புக் என்னவோ எனக்கு ஸ்பெஷலாக தெரியுது. இவங்க ஒன்று ஒன்றா யோசிச்சு அதை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கான ஒர்க் புக் கொடுத்துருக்காங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம புக்குக்குள்ளேயே போகிறோம். கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டில் ஒரு யூனிட்டுக்குமே இருக்க சப்டாபிக்ஸை தனித்தனியாக கொடுத்து வித் பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனுன்னு ஒரு 3 பாக்ஸ் தெரியும். இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு யூனிட் படிக்கிறோம். ஒரு யூனிட் 1ல் ஒரு சப்டைட்டில்ஸ் படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது ரீட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டில் இருக்க ரெட் கலர் பாக்ஸ் அதை டிக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அதே டாப்பிக்கை ஒரு 4 to 6 days கழித்து நம்ம திருப்பியும் ரிவைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு 2 weeks அந்த மாதிரி கழிச்சு அகைன் ரிவிஷன் பண்ணும்போது அந்த க்ரீன் கலரில் இருக்க பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே நம்ம முடிக்க டிக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நம்ம புக்கை திறந்து பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம், இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நமக்கு போரிங்காக இருக்க டைமில் பரவாயில்ல நம்ம இவ்வளோ முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையும் நம்ம போவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த புக்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் யாருமே கொடுத்ததில்ல. ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்லேருந்து ஸ்டூடெண்ட்டுக்காகவே ரொம்ப கிளியராக இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். பேப்பர் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ யூனிட் 1 ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 1 கிராமர். இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷில் சுத்தமாக நாலேஜ் இல்லை, எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், சிலபஸ் வைஸ் எப்படி கவர் பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புக்கில் 6th to 12th இங்கிலீஷில் இருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாபிக் வைஸ் சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைசஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய எக்ஸசைஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் புக்கை நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி அழகாக மைண்ட் மேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி மேப்ஸ்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக க்ரியேட்டிவாக நல்லா இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. இவங்க ஒரு விஷயமே ரொம்ப க்ரியேட்டிவாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் இவங்க. இந்த புக்ஸை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இங்கிலீஷ் புக் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான புக்கும் செப்பரேட்டாக இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த புக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த புக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். நம்ம நிறைய தமிழுக்குன்னு சோர்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய புக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு வரும்போது எல்லாமே லிமிட்டட் சோர்ஸாக தான் இருக்கும். சோர்ஸஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இப்போ இருக்க நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் படி ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் இது ரொம்பவே நல்லா இருக்குது.
இதுக்கு முன்னாடி என்ன புக் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓவராலாக இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேஜஸ் கிட்ட கவர் ஆகுது. ஒரே புக்கில் சிங்கிள் புக்காகவே கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஒரு யூனிட் வைஸ் கொடுத்ததுனால ஈஸியாக நம்ம எடுத்து படிக்கலாம். ஒன்றுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கு, மேக்ஸுக்கு, தமிழுக்கான அவுட்சோர்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் எப்படி படிக்கலாம், மேக்ஸு, ஜிஎஸ்லாம் எப்படி படிக்கலாங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். புக்ஸை தாண்டி நம்ம அவுட்சோர்ஸ் பக்கமும் போய் ஆகணும். இந்த அவுட்சோர்ஸ்க்கெல்லாம் எந்த மாதிரி புக்ஸ் நம்ம படிக்கலாம், அந்த புக்ஸுக்கான பிடிஎஃப் அதுவுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் மந்த்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் எக்ஸாம்ஸுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்குமே படிக்காமல் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மந்தில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எப்பயுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். டைம் இல்லை நினச்சா இருக்கிற டைமும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக இருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கிடைக்குது, இவ்வளோ தான் என்னால் படிக்க முடியுதுனாலும் அதை சாட்டிஸ்ஃபேக்சிங்காக படிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த புக்கோடைய ரிவ்யூவும் பார்த்தாச்சு. இன்னும் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உஸ்தாடியன் அகாடமியோட சார் வந்து கிளியராக வீடியோஸ் கொடுத்துருக்காங்க புக்கை பற்றி. அந்த வீடியோவுமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எப்படி வாங்கலாம்னா அவங்களுடைய வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். இல்லைனா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்குமே வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். ஓவராலாக இந்த புக்கோடைய ரிவ்யூ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்டர் இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க கொடுத்தது. இந்த ஷீட்டே ரொம்ப நல்லா இருக்குது, திக்காக கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோடைய சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இது நீங்கள் உங்களுடைய வாலில் ஒட்டி வச்சு நீங்கள் படிக்கிற இடத்துல ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ இதை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா பொயட் ஆத்தரோட டேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. கலர்ஃபுல்லாகவுமே இருக்குது, எல்லாமே ஒரே கலரில் கொடுக்காம கான்ட்ராஸ்ட் கலரில் மாற்றி கொடுத்ததுனால கிளியராகவுமே இருக்குது. இது நீங்கள் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்து ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே அவங்க யோசித்து நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மல் A4 சைஸ் ஷீட் மாதிரி இல்லாமல் பெருசாகவும் இருக்குது. அதோடைய திக்னஸ், பேப்பர் ஆஃப் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. பேப்பர் மாதிரி இல்லாமல் ஒரு சார்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த புக் வேணும்னா உஸ்தாடியன் அகாடமியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். வெப்சைட்லேயுமே டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணியும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். எக்ஸாம்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னுமே நான் படிக்கலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.